அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தினியோட ஊரில் திருவிழா நடக்க போகிறதுனால டொனேஷன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க, உங்கள் அப்பா எங்களுக்கு 2000 கொடுப்பாரு, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா யோசிக்கிறாரு, ஐயோ கையில் காசு இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைம் நந்தினி அவங்ககிட்ட இருக்க காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சூர்யாவும் அந்த இடத்துல அந்த காசை கொடுத்து சமாளிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் புனிதா ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. அவங்க திரும்பி வரும்போது கௌஷிக் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்டருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்க புனிதா சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் நந்தினியும் புனிதாவை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்கள பார்த்த கௌஷிக் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் கௌஷிக் புனிதாவை கொல்ல முடியாமல் சொதப்பினதுனால தேங்காய்க்கார் சுதாகர் கௌஷிக்கை திட்டுறாரு. நீ மட்டும் சூர்யா கிட்ட மாட்டியிருந்தா எங்களையும் கூட்டின்னு போய் ஜெயிலில் உட்கார வச்சிருப்பியே, நானே இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ எதுவும் பிளான் பண்ண தேவையில்ல, நானே உனக்கு பிளான் பண்ணி தரேன், அப்போ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் சுந்தரவல்லி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சுரேகாவை கடத்தி வச்ச வீட்டிலேருந்து இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாதங்கி ரொம்பவே பதறாங்க, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு அங்கேருந்தே போலீஸ் கால் பண்ணுறாங்க. ரிங்கு ஃபுல்லாக போது யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா அந்த ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது நந்தினியோட ஊரை காட்டுது. ஏன்னா மாதங்கி அவங்க யூஸ் பண்ண சிம்மை புனிதாவோட செல்லில் போட்டு வச்சுட்டாங்க. இதனால இப்போ நந்தினி ஊரில் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அங்கே போகிறாங்க. இந்த விஷயத்த அருணாச்சலம் சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால இப்போ புனிதாவோட ஃபோனை தேடுறாரு சூர்யா. ஆனால் புனிதா ஃபோனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தேடி சூர்யா போயிருக்கிறாரு. புனிதாவோட ஃபோனை கண்டுபிடிச்சி சிம் கார்டை எடுத்தால் அது யாருன்னு சூர்யா கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.